பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 85 சங்கீதம் 12 வசனம். சாம்ஸ் 85:12. கர்த்தர் நன்மையாந்து தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வதற்கு தான் இருக்கிறார். ஏன்னா வார்த்தை சொல்லியிருக்கிறது, நன்மையாந்து தருவேன். கர்த்தர் நன்மையாந்து தரும்போது நாம் எப்படிப்பட்ட லெவலில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை கர்த்தர் நன்மையாந்து தருவார்ன்ற ஒரு வார்த்தை தெரிஞ்சிருந்த போதிலும் அவர் மேலே நம்பிக்கை வைக்க முடியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க. நீங்கள் வேலை செய்யும்போது அந்த வேலையில் நாங்கள் உங்களை பார்க்க வரேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுப்பீங்களா? சிரிப்பீங்க. என்ன சொல்லுவீங்க? ஸ்லோவாக வாய் மட்டும் அசைக்கும். டியூட்டியில் இருக்கிறேன், இன்ஜினியர் இருக்காங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க, ஹெட்மாஸ்டர் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க சொல்லுவீங்க இல்லையா? ஏன் சொல்கிறோம்? உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியல, மன்னிச்சிக்கோங்க, இந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க, அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு சொல்லுவீங்கள்ல. அதே மாதிரி தான் கர்த்தருக்கு கொடுத்துருங்க. கர்த்தருக்கு கொடுத்துருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண உட்காருங்களா? அட்லீஸ்ட் அந்த ஜெபம் பண்ணுற நேரமாவது மொபைலை அணைச்சிடுங்க. தேவன் அதை விரும்புகிறார். ஜெபம் பண்ணுற நேரத்துலையாவது கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. எப்போத்தாலும் ஃபோனு, இந்த ஃபோன் எப்போங்க வந்துச்சு? இது எவ்வளோ காலங்க இந்த ஃபோன் நம்மளோட கூட இருக்குது? இந்த ஃபோனால் தான் தொல்லையே இருக்குது. எகிப்தில் இருந்த ஜனங்கள் பேன் தொல்லையால் அவதிப்பட்டாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க போன் தொல்லையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நன்மையாக தருவாருங்க. அது மாற்ற கருத்தே கிடையாது. இன்றைக்கி இந்த தேசத்தில் பலன் கொடுக்க முடியாமல் அதுக்கு ஒரு காரணம், நான் என்னுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு நேராக அர்ப்பணிச்சிருக்கிறேன். உலகத்தோட ஒத்த வேஷம் தடுத்து கொண்டு இருக்கிறேன். உலகத்தோடு கூட இணைஞ்சிருக்கிறேன். அதனால் என்னுடைய வாழ்க்கை நன்மையை பார்க்க முடியல. சில ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டோலுக்கு போகும்போது சில ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒன்று காசை கொடுக்கணும், இல்லாட்டினா நம்முடைய அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான். இன்றைக்கி எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதுலையாவது விஷயங்கள் இருக்கணும் நம்ம. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நான் எப்படி வேணால் இருப்பேன், யார் கூட வேணால் பேசுவேன், யார் கூட வேணால் சாட்டிங் பண்ணுவேன், யார் கூட வேணால் எப்படி வேணால் வாழ்வேன். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் எப்படி ஆசீர்வதிப்பார்? நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க. கிட்டத்தட்ட 240 மணி நேரம், கிட்டத்தட்ட 3/24 240 மணி நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க ஒரு மாதத்துக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? அந்த 240 மணி நேரத்துடைய பிளெஸ்ஸிங்கை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குற நேரம், அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுக்குறீங்க பாருங்கள். அதுதான் அந்த 240 ஹவர்ஸ் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக மாற்றுது. இன்றைக்கி அதை கொடுக்க முடியல. ஆண்டவர்கிட்ட உட்காந்து பாட முடியல, பைபிள் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஆனால் இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கை. எனக்கு பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிப்பது மக்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, உங்கள் சேலரி அல்ல, கர்த்தர் தான், ஆண்டவர் தான். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் நன்மையாக தருவார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாகி போயிட்டுருக்குது. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர் மேலே ரொம்ப பாசமாக நேசமாக அவர் சமூகத்தில் காத்துடுங்க, பாடுங்க, உபவாசம் பண்ணுங்கள், அந்நிய பாஷை பேசுங்க, பைபிள் ரீட் பண்ணுங்கள், எப்படியாவது ஆண்டவர்கிட்ட உட்காருங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தால் சர்ச்சுக்கு போகும்போது மொபைலை சைலண்ட் மோட் வச்சுருங்க. எடுத்து அப்பப்போ பார்க்காதீங்க. சர்வீஸ் முடிகிற வரைக்கும் அமைதியாக காத்துருங்க. இன்றைக்கி முக்கியமான ஒரு டியூட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி ஒரு அலுவல் இருந்துச்சு, இன்றைக்கி இவங்க காரியம் நடந்துச்சு, அதுக்காக போயிட்டேன் சொல்லாதீங்க. எனக்கு பிரியமானவர்களே, அந்த நன்மை உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருந்தால் தான், ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்பா, இந்த வார்த்தை கேட்டுருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையாக தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கின்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரை உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அப்போ நீ பெரிய காரியம் செய்வீராக. இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.